குமரன் வந்து தண்ணி பிடிச்சு பார்க்குறாரு. ஹோல்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னோடனே, என்ன இது ஹோஸ் சரியில்லையே, எப்படி வந்து தண்ணி பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ சரிப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. தண்ணி பிரச்சனையா? சரி கவலைப்படாதீங்க, வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி அதை பார்த்துட்டு வந்து வேணாம் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, சின்ன தண்ணி பிரச்சனைக்காக எதுக்கு அங்கே வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தாத்தா வராரு. இங்கே பாருங்கள், தண்ணி பிரச்சனை சரியாகிறதுக்கு நாள் ஆகும் போட்டிருக்கு, அதனால் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க ராகினி. எதுக்காக தங்கணும், அவங்க ப்ரெஸ்டீஜ் எப்படின்னு என்ன ஆகுறது, அதெல்லாம் அவங்க தங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பொண்ணு வீட்டில் நான் தங்குறதுக்கு உன் பர்மிஷன் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் தங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சாரதா. இதை கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கங்கா சொல்கிறாங்க. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்ட, வேற என்னடி, அவள் எவ்வளோ திமிரா அப்படி பேசுகிறா, யாருமே இல்லை காவேரிக்கு அப்படின்னு நினச்சி தானே இப்படி பண்ணிகிட்ருக்கா, இப்போலாம் விடவே கூடாதுடி, கொஞ்ச நாள் போய் அங்கே தங்கி தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே. அங்கே வந்து இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு வந்து ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நல்லா கவனிக்கிறாங்க, பாட்டி எல்லாருமே நல்லா கவனிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படைகிறாங்க இங்கே சாரதாவும் அவங்க ஃபேமிலியும். அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வர்றாரு. விஜய் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு என்ன திடீர்னு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரி போயிட்டு எங்க கொஞ்சம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்காக இப்போ நீ ரகசியமாக கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு. முக்கியமான விஷயங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் ஆகிடுச்சு வீட்டில், அதனால் தாத்தா வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து தங்க சொல்லியிருக்காரு, அதனால் எங்கள் ஃபேமிலியும் தங்க வந்துட்டாங்க, தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னோடனே, அவங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் தயவுசெய்து எங்கிட்ட சண்டை போடாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அதே மாதிரி வந்து நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை நமக்குள்ளேயே இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்கள் எப்படி தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் வந்து என்னை அன்போடு நடந்துக்க சொல்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் நடந்துக்கங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு. சரி இப்போ என்ன, நான் வந்து அமைதியாக இருக்கணும் அவ்வளோதானே, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸுங்க, ப்ளீஸுங்க தயவுசெய்து வந்து அவங்க முன்னாடி வந்து இந்த பிரச்சனையை இழுத்து விடாதீங்க, அது அப்பள பிரச்சனைங்க, அது நான் பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன், அவங்க போகிற வரைக்கும் வேணாங்க இந்த பிரச்சனை அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே உனக்காக நான் பண்ணுறேன், ஆனால் ஒரு விஷயம், அந்த அப்பள பிரச்சனையை நீ கிளியர் பண்ணி தரணும் புரியுதா, கண்டிப்பாக பண்ணித்தரேங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்து வந்து வாங்க எப்போ வந்தீங்க அப்படி சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. பாத்தியா என் மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமானவராக இருக்காருன்னு சொல்லிட்டு, இப்படி தான் இருக்கணும், எப்படி எல்லாரையும் கவனிக்கிறாரு பாரு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க ராகினிக்கு செம கடுப்பாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரி நல்லா சாப்பிடுங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் தண்ணி பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லோரும் கவனிச்சிட்டு போகிறாரு. சரி காவேரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடு, சாப்பிடக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பா எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து காவேரியும் பார்க்குறாங்க. அடுத்து ராகினி என்ன பண்ணுறாங்க, டைனிங் டேபிளுக்கு வராங்க. அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பார்த்து ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சே இந்த கும்பல் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கா, இந்த கும்பலை விரட்ட வழியே இல்லையா, இவளை எப்படியாவது விரட்டி விடலான்னு பார்த்தா இந்த கும்பல் இங்கே வந்துடுச்சு, இவங்களை எப்படியாவது வந்து வீட்டை விட்டு காலி பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அஜய் கிட்டே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அஜய் இப்படி நடக்குது, நீ தானே சொன்ன அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ணணுன்னு, அதனால தான் வந்து அவங்க தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணேன், அந்த வேலையை பண்ணது நீ தானா, ஆமாம் நான் தான் பண்ணேன், உனக்காக தான் பண்ண ராகினி, இப்போ எப்படி அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க, சந்தோஷமா இரு அப்படின்னோடனே, ஐயோ ஆண்டவனே நீ பண்ணது என்ன நடந்தது தெரியுமா, இப்போ அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களா, ஆமாம் வந்து பாரு எவ்வளோ கும்பல் நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒன்றால் தான் தேவையில்லாத வேலை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னோடனே, ஐயோ நான் இப்படி யோசிக்கலையே, நான் அங்கே பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக வந்து இவங்க வீட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே, எல்லாம் தலை எழுத்து, நீ ஏன் இப்படி அஜய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க ராகினி.